அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th வந்து சொல்லும் பொருளும் அதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொலியை முழுசுமாக பாருங்கள். ஏன்னா 10th இருக்கிற சொல்லும் பொருளும் ஃபுல்லாக இதில் இருக்குது. ப்ளஸ் அந்த 10th சொல்லும் பொருளிலிருந்து எந்தெந்த இயர் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கொஷின் பேப்பரும் இதோட அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல் அப்படின்னு சொல்லப்படுது. துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல். மேவலால் பொருந்துதலால் பெறுதலால். ஓகேங்களா? பொருந்துதலால் பெறுதலால். மயிலுரித்து மயங்க செய்து. லயத்துடன் சீராக. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நேமி அப்படின்னா சக்கரம். கோடு அப்படின்னா மலை. கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நறுவி நறுமணமுடைய மலர்கள். தூவி தூவி. விரிச்சி அப்படின்னா நற்சொல். விரிச்சி அப்படின்றது குறிக்கிறது நற்சொல். சுவல் அப்படின்னா தோல். அருகுற அருகில். அருகுற அப்படின்னா அருகில். முகமன் அப்படின்னா ஒருவரை நலன் வினாவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். ஓகேங்களா? முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினாவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். அசையி அப்படின்னா இலைப்பாரி. அதுக்கப்புறம் அல்கி அப்படின்னா தங்கி. கடும்பு அப்படின்னா சுற்றம். நரலும் அப்படின்னா ஒலிக்கும். ஆரி அருமை. படுகர் அப்படின்னா பள்ளம். வாரிய கூத்தர். வேவை வேவை அப்படின்னா வெந்தது. இரடி அப்படின்னா திணை. பொம்மல் அப்படின்னா சோறு. பாக்கம் அப்படின்னா சிற்றூர். சுடினும் சுட்டாலும். மாளாத அப்படின்னா தீராத. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாயம் அப்படின்னா விளையாட்டு. விசும்பு வானம். ஊழி அப்படின்னா யுகம். ஊழ் முறை. தன்பெயல் குளிர்ந்த மலை. ஆர்தரப்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு சிறப்பு. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்ட. கேள்வியினான் நூல் வல்லான். கேண்மையினான் நட்பினான். தார் அப்படின்னா மாலை. முடி அப்படின்னா தலை. முடி அப்படின்னா இதை குறிக்கிறது தலை. ஓகேங்களா? முனிவு அப்படின்னா என்னது சினம். அகத்து உவகை மனமகிழ்ச்சி. அகத்து உவகை அப்படின்னா மனமகிழ்ச்சி. தமர் அப்படின்னா எனது உறவினர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். மீனவன் பாண்டியன். கவிரி அப்படின்னா சாமரை. கௌரிமாவின் முடியில் செய்த விசிறியை அரச சின்னம். விசிறியாகிய அரச சின்னம். நுவண்ணா அப்படின்னா சொல்லிய. எண்ணா அசைச்சொல். பண்டி வயிறு. பண்டி அப்படிங்கிறது வயிறு. அசும்பிய ஒளி வீசுகின்ற. முச்சி தலையுச்சி. கொண்டை தான் என்ன சொல்கிறாங்க முச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி. காருகர் நெய்பவர் அல்லது சாலியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? காருகர் அப்படின்னா நெய்பவர் அல்லது சாலியர். தூசு அப்படின்னா பட்டு. துகிர்னா பவளம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறுக்கை அப்படின்னா செல்வம். நொடைனா விலை. பாசவர் வெற்றிலை விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்போர். ரெண்டையும் பார்த்து அடிக்கடி இதுதான் கேட்டிருக்காங்க. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர் ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. கிளி துணி. சேர்க்கை படுக்கை. யாக்கை உடல். பிணிந்து கட்டி. வாய்ந்த பயனுள்ள. இளம்கூழ் இளம்பயிர். தயங்கி அசைந்து. காய்ந்தேன் வருந்தினேன். கொம்பு கிளை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புழை அப்படின்னா என்னது? புழைனா துளை. கான்னா காடு. தேம்பா வாடா. அசும்பு அப்படின்னா நிலம். உய்முறை வாழும் வழி. ஓர்ந்து நினைந்து. கடிந்து விலகி. உவமணி மணமலர். படலை மாலை. துணர் மலர்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிரல் அப்படின்னா வரிசை. நிறை நிறுத்துதல். அளப்பெடுத்தல். நீண்டு ஒழித்தல். நச்சப்படாதவன் பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர். ஆல் திருமால். சொல்லுதல் அப்படின்றதுக்கு என்னென்ன பாருங்கள். பேசுதல். விளம்புதல். செப்புதல். உரைத்தல். கூறல். இயம்பல். மொழிதல். இது எல்லாமே எதை குறிக்குது? சொல்லுதல் அப்படின்றதான் குறிக்குது. தீவகம் அப்படின்னா விளக்கு. சேர்ந்தானா அப்படின்னா சிவந்தன. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தெவ் அப்படின்னா பகை. சிலைனா வில். சிலை அப்படின்னா என்னது? வில். மிசைனா மேலே. மிசை என்பதற்கான எதிர் சொல் கீழே. புல் அப்படின்னா பறவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலை அப்படின்னா மூங்கில். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஓல்டு இயர் கொஸ்டின் பேப்பர் 2022 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருத்தமான அறிஞ்சொரு பொருள் கூறுக அப்படின்னா இப்போ இதில் பாருங்களேன். பசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவோர்.
ஓகேங்களா. ஒசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர், மற்றது எல்லாமே வந்து மாற்றி மாற்றி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இது ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பொம்மல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சோறு. பொம்மல் அப்படின்னா என்னது? சோறு. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. ஸோ பசவர் அப்படின்னா நெய்பவரா? இல்லையே. பசவர் என்பது என்னன்னு சொல்லுவோம்? வெற்றிலை விற்போர். பசவர் என்பது யார்? வெற்றிலை விற்போர். அப்போ ஒசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர், கண்ணூல் வினைஞர் அப்படின்னா ஓவியர், மண்ணீட்டாளர் அப்படின்னா வந்து சிற்பி. அடுத்து வந்து சரியான இணையை தேர்வு செய்க. துகிர் அப்படின்னா துணி, கிளினா குற்றம், மறு பவளம், நொடை அப்படின்னா வந்து விலை அப்படின்றது தவறானது. அடுத்து பாருங்கள், திரும்ப பசவர் என்பதன் பொருள் என்ன? பசவர் என்பதன் பொருள் என்ன? வெற்றிலை விற்போர். இது எப்போ கேட்டிருக்காங்க? 2023 குரூப் 4 கேட்டிருக்காங்க. கீழ்கணம் சொல்லுக்கு இருபொருள் தருக. செப்புதல் அப்படின்னா முன்னாடி பார்த்தோம்ல, பேசுதல், விளம்புதல், இயம்புதல் ரைட்டு தான். ஓகேங்களா. ஆனால் நடித்தல் கிடையாது. கரெக்டுங்களா. ஸோ உரைத்தல் ரைட்டு தான், ஆனால் மொழிதல் கிடையாது. ஆனால் பேசுதல், விளம்புதல், இயம்புதல், உரைத்தல் அப்படின்றதான் செப்புதல் அப்படின்றது குறிக்குது. பேசுதல் இரு சொல் தருக. திரும்ப அதை அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். உரைத்தல், விளம்புதல் ரெண்டுமே ரைட்டு தான். ஓகேங்களா. பார்த்தல், கேடல் மற்றது எல்லாமே தப்பு. படலை என்பதன் பொருள் மாலை. படலை என்பதன் பொருள் என்ன? மாலை. சொல் பொருள் பொறுத்துக. ஸோ இது வந்து பொறுத்துக்க மாதிரி. கடுப்பு, நரலும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதாவது ஃபஸ்ட்டு என்னது கொஸ்டின், கடுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, கடுப்பு என்பது சுற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. கடுப்பு என்பது சுற்றம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது என்னது, நரலும் அப்படின்னா என்னது? நரலும் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, நரலும் அப்படின்னா ஒலிக்கும். ஸோ நரலும் அப்படின்னா ஒலிக்கும். ஓகேங்களா. அப்போ ரெண்டாவதுக்கு வந்து 1. ஸோ இதில் வந்து 3, 1. ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா. பொம்மல் அப்படின்னா சோறு, முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. படுகர் அப்படின்னா என்னது? படுகர் என்பது எதை குறிக்கிறது? படுகர் அப்படின்னா வந்து பள்ளம். ஓகேங்களா. படுகர் அப்படின்னா வந்து பள்ளம். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் கூட கொஞ்சம் பாதிப்பதியாக வந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து சொல் பொருள் தருக. முனிவு அப்படின்னா என்னது? முனிவு அப்படின்னா வந்து சினம். முனிவு அப்படின்னா சினம். அடுத்து வந்து தமர் அப்படின்னா என்னது? தமர் அப்படின்றது வந்து மாலை குறிக்குது. முடினா மேலே முன்னாடி படித்தோம் இல்லைங்களா, தலை. தமர்னா உறவினர். ஓகேங்களா. அடுத்து சரியான சொல்லை தேர்வு செய்க. ஸோ புலை அப்படின்னா துளை, மற்ற எல்லாமே தவறானது. சரியான சொல்லை தருக. காருகர். காருகர் அப்படின்னா என்னது? நெய்பவர். ஓகேங்களா. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிய. இரடி அப்படின்னா என்னது? சோறு. இரடி அப்படின்றது சோறு. அடுத்து சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேமி அப்படின்னா என்னது? நேமி அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லலாம்? சக்கரம். நேமி அப்படின்னா நனந்தலை உலகம் அப்படின்னு சொல்லி வரும்ல. ஸோ சக்கரம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் வந்து அந்த பாடலை பாடிருப்பார். நேமி அப்படின்னா சக்கரம், சுவல் அப்படின்னா தோல், கோடு அப்படின்னா பார்த்தோம் மலை, தூவி அப்படின்னா தூவி. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 4, 3, 2, 1. அடுத்து வந்து பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் எனும் பொருள் ஒரு சொல்லை குறிக்கிறது சொல்லுதல் பற்றி தான் சொல்லுது. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல். தமர் அப்படின்னா என்னது? பகைவர். தமர் அப்படின்னா என்னென்னு படித்தோம்? உறவினர் அப்படின்னு சொல்லி படித்தோம். தார் அப்படின்னா மாலை, முனிவு அப்படின்னா சிலம், கவரி அப்படின்னா சாமரை, தமர் அப்படின்னா உறவினர். ஆனால் இங்கே பொருந்தாத சொல் தமர் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? பகைவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து சொல்லுக்குரிய பொருளை அறிக. சொல்லுக்குரிய பொருள் என்னது? பொம்மல் அப்படின்னா என்னது? பொம்மல் என்பது எதை குறிக்கிறது? சோத்தை தான் குறிக்கிறது, சாப்பாடு. ஓகேங்களா. அடுத்து வந்து சரியான பொருத்தம் அப்படின்னா என்னென்ன? சேக்கை அப்படின்னா படுக்கை அப்படின்னு சொல்கிறது தான் சரியானது. அடுத்து சொல்ல ஏற்புடைய சொல்லுடன் போகிறதுக்கு. அருகுற அப்படின்னா அருகில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2022 கேட்ட கொஷின்ஸு. சொல்லும் பொருளும் சரியானது இது. பாருங்க, பாசவர் அப்படின்னா என்னது? பாசவர் அப்படின்றதை குறிக்கிறது வெற்றிலை விற்போர். 2022 அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து சொல் பொருள் தருக. தார் அப்படின்னா என்னது? தார் அப்படின்னா வந்து மாலை. ஒன்று. முனிவு அப்படின்னா வந்து சினம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உவகை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மகிழ்ச்சி. தமர் அப்படின்னா உறவினர். ஸோ இது மேலே கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. தமர் என்பதற்கான பொருள்
பாருங்கள் தமர் அப்படின்னா பகைவன் கொடுத்தாங்க. ஸோ நான் சொன்னல உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2022 வந்து கேட்டிருக்காங்க. விசும்பு அப்படின்னா வானம். அப்போ ஏ வந்து 3. ஓகே 3 ஒன்றே ஒன்று தான் வந்துருக்கு பாருங்கள். ஈ தான் ஆன்சர் ரைட்டு. அடுத்து ஊழி அப்படின்னா வந்து யுகம். ஊழ் அப்படின்னா என்னது முறை. பீடு அப்படின்னா சிறப்பு. அடுத்து வந்து சொல்லும் பொருளும் பொருந்தாத இணையை கண்டறிய. பொருந்தாத இணை என்னது கான் அப்படின்னா காடு தானே, காட்சின்னு வந்துருக்கு பாருங்கள். ஸோ அது தவறானது. பொருந்தாத இணையை கண்டறிய. படுகர் அப்படின்னா என்னது பள்ளம். அதான் நம்ம முன்னாடி படித்தோம். இங்கே வந்து மேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படுகர் என்பதற்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டால் மேடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருளும் தவறான கூற்றினை கண்டறிதல். ஸோ பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் ரைட்டு. அந்த சொல்லுதல் அப்படின்றது வரும்ல, அதுதான் அது எல்லாமே. ஸோ அப்போ வந்து கூறல், இயம்பல் எல்லாம் ரைட்டு. ஆனால் எழுதுதல், கேட்டல் அப்படின்றது அந்த இதில் வராது, பொருளாக வராது. ஓகேங்களா. அடுத்து இருபொருள் தருக. துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். சேந்தான், சேந்தன அப்படின்னா சேந்தன அப்படின்னா சேர்ந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறானது. இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கொடுத்துருப்பாங்க. சேந்தன அப்படின்னா சிவந்தன என்பது தான் சரியான பொருள். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. நன்றி நண்பர்களே. பாய்.